ஆனால் அவங்க தான் இதுக்கு மேலே சேரவே மாட்டோம், எனக்கு வேண்டவே வேணாங்கிறாங்களே. பிரேக்கப் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்லை இப்போதைக்கு எனக்கு எதுவுமே இல்லை ப்ரோ, என் மைண்டு ஃபுல்லாக பிளாங்க் தான். இப்போதைக்கு நீங்கள் சேருவீங்களா இல்லையான்னு கேட்டால் ஆஹான்னு தான் நான் முடியாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒருத்தனை லவ் பண்ணுறா, அதுக்கோசம் தானே விட்டா. யூடியூப் இன்ஸ்டாகிராம்லேருந்து வந்த இன்கம் மூலிமா வாங்கின கார் கிடையாது இது. வந்து பார்த்தீங்கன்னா தேசா இருக்காங்களே புஜ்ஜி, அவங்க அம்மா வந்து அவங்களுக்காக கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. கார் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி நாங்கள் அதில் வாங்கினது கிடையாது. இப்போ எல்லாருமே லவ் பண்ணுறது எதுக்கு? மேரேஜ் பண்ணுறதுக்காக தான். அந்த மாதிரி நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க? என்ன மைண்ட் செட் இருக்குது? நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்க? ப்ரோ நாங்கள் இந்த மாதிரி தெரியும், நான் இப்போயே சொல்கிறேன், நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன தான் பண்ணாலுமே எனக்கு மேலே கோவம் எதுவுமே வராது. நான் வெயிட் பண்ணுறேன், நீ வா. உருவாகிறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்றது எங்களுக்கு தான் தெரியுமே. ஆனால் இன்னைக்கு வந்து இல்லை அரி வேணாம், அரி இந்த மாதிரி பந்து அந்த மாதிரி பந்துன்ட்டு யார் யாரோ பேசுகிறாங்க. பேசுங்க. அப்போ இத்தனை நாளாக நீங்கள் ஏன் முன்னாடி அதெல்லாம் பேசியிருக்கலாமே, ஏன் முன்னாடி நீங்கள் பேசிகிட்டு இருக்கலாம், எல்லாத்தையுமே நீங்கள் ஏன் முன்னாடி பேசிடலாம். நான் இல்லாதப்போ எதுக்கு நீங்கள் பேசணும்? இன்னைக்கு எனக்கு நடக்கிறது தான் நாளைக்கு உங்கள் வீட்டில் நடக்கும். இன்னைக்கு நீ என்னை பற்றி நீ மீடியாவில் சொன்ன, நாளைக்கு உன்னை பற்றி நான் சொல்கிறதுக்கு ஒரு நிமிஷம் அது உனக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாமல் ஆகிடும். இல்லை கரெக்டு தான். இப்போ எனக்குமே என்னென்னா ஒரு தனிப்பட்ட கருத்து என்னென்னா, உங்களை பிடிக்கல, எனக்கு உங்களை பிடிக்கலன்னு கூட வச்சுக்கோங்க. பொண்ணு லவ் பண்ணுது, அது 5 வருஷம் லவ் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த ஒரு விஷயம் வந்து உண்மையாலுமே ஒரு பெரிய விஷயம்தான். இந்த ஜென்ரேஷனில் வந்து இப்போது 1 மாதம் 2 மாதம் இல்லை அப்படி இல்லையா, வேற ஒருத்தர் வந்து நல்லா ரிச்சாவோ இல்லை வேற ஏதோ சம் ரீசன்ஸ் சரிங்களா, அதை பார்த்துட்டு வேற லவ் பண்ணிட்டு போயிடுறாங்க, இல்லை பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க. 5 வருஷம் வந்து ஒரு பொண்ணு 5 வருஷம் லவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். மேபி என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் இது. அப்படிலாம் நம்ம வந்து ஒருத்த மேல பழிலாம் போடக்கூடாது. அவ வந்து அவ கேரக்டர் இல்ல அந்த மாதிரி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்றாங்களா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்ப்ரெட் பண்றவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணதா ப்ரோ இருப்பாங்க. இது வந்து எப்படி சொல்றதுன்னா பாத்தீங்கன்னா, நம்ம தேவையில்லாம அவ மேல பழிலாம் போடக்கூடாது. அவ வந்து அப்படிப்பட்ட கேரக்டரும் கிடையாது. இப்ப நான் மட்டும் தான் வந்து அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் இருப்பா. அவ வந்து இந்த மாதிரி மற்றவங்க கூட நான் ஜாயின் பண்ணி கம்பேர் பண்ணி அப்படிலாம் பேசுவேன். அந்த விஷயத்தெல்லாம் நான் அவரை தப்பெல்லாம் சொல்லுவேன். இப்படிலாம் சொன்னால எப்படி ப்ரோ, அதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசமே இல்லாமல் ஆகிடும். நீ என்னை பற்றி தப்பாக சொல்லிக்கோ. நான் ஏன் இன்னமும் வீடியோ போடாமல் இருக்குன்னா, உனக்கு தான் வீடியோ போட்டு வந்து துரு நீ வீடியோ போட்ட. இப்போ வந்து நம்ம பேசினாலும் ஒன்றும் பண்ண போட்டு கிடையாது. இப்போ நானும் நீ பண்ண தப்பா அதே பண்ணால் உனக்கு எனக்கு வித்தியாசமே இல்லாமல் ஆகிடும். ஸோ இந்த பிரச்சனை அப்படியே இதோட விட்டுடலாம். இதுக்கு ஒரு புலி ஸ்டாப் வச்சிடலாம். ஒரு எண்ட் ஆஃப் த லைஃப் அவள் தான் இது. ஒரு பையனும் பொண்ணு லவ் பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள வந்து 1008 பிரச்சனை வரும், நிறைய சண்டை வரும். இப்போ ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாங்க, அது ட்ரெண்ட் ஆயிடுச்சு, எல்லா பக்கமும் தெரிஞ்சிருச்சு, நீங்களும் சோசியல் மீடியாவில் வந்துட்டீங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் இப்போ பிரியுதுங்கிறப்ப இதை வந்து நிறைய பேர் நிறைய விதமாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களே, ரூமர்ஸ் வந்து நிறைய கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லேசாக வந்து அப்படிலாம் சொல்ல மாட்டேன். மற்றவங்க அவள் வந்து ஒருத்தனை லவ் பண்ணுறா அதுக்கோசம் விட்டா அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், ரொம்ப லவ் பண்ணா. கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறதுனால தான் அப்படியே இப்போ சின்ன பிரச்சனை தான் இப்போ இங்கே வந்து நின்றுச்சு. கண்டிப்பாக நாங்கள் சேர மாட்டோம் அப்படின்லாம் கிடையாது ப்ரோ. நான் கொஞ்ச நாள் போட்டோம் அப்படியே நான் விட்டுருக்கேன். கொஞ்ச நாள் உங்கள் மைண்டாக ரிலாக்ஸ் ஆகட்டும். இப்போதைக்கு என்னால் எதுவுமே சொல்ல முடியாது. கண்டிப்பாக இல்லை, நானுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபன் பண்ணுவேன். உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. நான் நம்ம பேசணும் கேட்டேன், நீங்கள் இல்லை உங்கள் மூலிமா எதனால் வந்து நம்ம சேனல் மூலிமா சொல்லணும் நீங்கள் ஏன் நினச்சிங்க? ஏன்னா வந்து மற்றவங்ககிட்டலாம் எனக்கு பேசுறதுக்கு ஃப்ரீடமாக பேச முடியாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஒன் இயருக்கு முன்னாடிலேருந்து 2 இயர்ஸாக உங்களை நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான கொஸ்டின்ஸ் இதுதான் பண்ணி கேட்டுட்ருப்பீங்க. ஸோ அதனால தான் சரி, நான் உங்களுக்கு மட்டும்தான் நான் தரேனே நான் ஒத்துக்கினேன். நிறைய பேர் என்னை கூப்பிட்டாங்க இன்டர்வியூக்கு, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். இல்லை அதான், ஏன்னா விளையாட்டுங்கிறது வேறு. நம்ம இப்போ உங்களை ஃபன் பண்ணுறோம், இல்லை உங்களை வெறுப்பேற்றுறோம், ஒரு காமெடி பண்ணுறோம், அது மூலிமா மக்கள் சிரிக்கிறாங்கன்னா அந்த சிரிக்கிற விஷயத்தில் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து நான் எதுவுமே ஃபன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான் கேள்வியாக தான் கேட்குறேன். ஏன்னா யாரையுமே வந்து நம்ம குறைச்சி எடை போடுறதோ அந்த மாதிரி ஒரு தனி மனுஷனை வந்து நம்ம வந்து புண்படுத்தக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா ப்ரோ, மற்றவங்க வந்து இப்போ நம்ம ஒரு செலிப்ரிட்டினா நமக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, இது பண்ணுறாங்க.
அவள் ஒரு வீடியோ போட்ட தொட்டு வந்து நீங்கள் வந்து எல்லா பழியும் வந்து நீங்கள் என் மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் வந்து ரீசனே இல்லாமல் நீங்கள் யூடியூப்பில் போட்டுட்ருக்கீங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் இப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பீங்களா? ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, நான் அந்த மாதிரி தப்பு பண்ணல. நீங்கள் அது வந்து நம்பினாலே போதும். நீங்கள் யூடியூப்பில் போடுறீங்க போடாதீங்க, அது உங்கள் இஷ்டம். இந்த தப்பு வந்து நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். சரி, ஓகே. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் கார் வாங்குனீங்க, அதையுமே செலிப்ரேட் பண்ணி வீடியோலாம் போட்டிங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம்லேருந்து வந்த இன்கம் மூலிமா வாங்கின கார் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா தேசா இருக்காங்களே புஜ்ஜி, அவங்க அம்மா வந்து அவங்களுக்காக கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. கார் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி நாங்கள் அதில் வாங்கினது கிடையாது. அம்மா தான் எடுத்து கொடுத்த கார் தான் அது. சரி சரி. இப்போ அந்த கார் யார்கிட்ட இருக்கு? அவகிட்ட தான் இருக்கு. கொடுத்துட்டீங்களா? அவங்களது கார் அவங்ககிட்ட தான் இருக்கும். சரி. அப்போ நீங்கள் வச்சிருக்க காரு? என்கிட்ட எங்க ப்ரோ கார்லாம் இருக்கு, எல்லாமே அவளுது தான். இப்போ நம்ம ஒன்றா இருந்தோம். ஸோ அந்த கார் நான் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இது பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் சண்டே ஆயிடுச்சுன்னு நான் வீட்டுக்கு வந்தோடனே இப்போ அங்கே தான் இருக்கு கார். சரி. இப்போ இவ்வளோ நாள் வந்த ரெவன்யூ அமௌண்ட்டு அதெல்லாம் இப்போது யார் வச்சுருக்கீங்க? இப்போ உங்கள்கிட்ட இருக்குங்களா இல்லை அவங்கள்ட்டே கொடுத்துட்டீங்களா அதுவும் வேணாம்னு சொல்லிட்டு? இல்லை ப்ரோ, அவகிட்ட ஒரு பேஜ் இருக்குது இன்ஸ்டாகிராமு, என்கிட்டயும் ஒரு பேஜ் இருக்குது. இனிமேட்டு அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அவள் வீடியோஸ் பண்ணுவா, என் பேஜை நான் தனியாக வீடியோஸ் பண்ணுவேன், அவள் பேஜை தனியாக பண்ணுவேன். ஆனால் நீங்கள் வந்து அவங்கள உண்மையாக லவ் பண்ணது உண்மையாக தான் லவ் பண்ணீங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதெல்லாம் எதுவுமே கிடையாது ப்ரோ. சரி, என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ இந்த வீடியோ வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து உங்கள் ஆள் மனசுலேருந்து ஏதாச்சும் ஒரு வார்த்தைகள் சொல்லணும்னு நினைப்பீங்கல்ல, அது வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் என்ன சொல்கிறேன்னா ப்ரோ, தேசா வந்து அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது. அவள் தேவையில்லாமல் அந்த வீடியோவை வந்து போடாமல் இருந்தாலே நேற்று நாங்கள் ஒன்று சேர்ந்துட்ருக்கோம். அந்த வீடியோ போட்டு இன்றைக்கி அந்த வீடியோவால் எவ்வளோ பெரிய பிரச்சனை. அவள் யோசிக்காமல் பண்ணுறா ப்ரோ. அவளுக்கு ரொம்ப கோவம் வரும், கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவள் யோசிக்காமல் பண்ணிட்டு இப்போ இந்த நிலைமையில வந்து இருக்குன்னா கண்டிப்பாக அவள் யோசிச்சிருப்பா, நம்ம இந்த வீடியோ போட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் பண்ணாலும் அவளை விட்டு தர முடியாது ப்ரோ. அவள் தான் விட்டுலாம் தர முடியாது. கொஞ்ச நாள் எல்லாமே சரியாயிடும், பார்த்துக்கலாம். ஆனால் அவங்க தான் இதுக்கு மேலே சேரவே மாட்டோம், எனக்கு வேண்டவே வேணாங்கிறாங்களே. கோவத்தில் எல்லாருமே பேசுறது தான் ப்ரோ. கோவத்தில் எல்லாமே பேசிடுவாங்க. அவள் பிரேக்கப் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்லை இப்போதைக்கு எனக்கு எதுவுமே இல்லை ப்ரோ. என் மைண்டு ஃபுல்லாக பிளாங்க் தான். இப்போதைக்கு நீங்கள் சேருவீங்களா இல்லையான்னு கேட்டால் ஆஹான் தான் நான் முடியாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இப்போ பிளாங்காக இருக்கு என் மைண்டு ஃபுல்லாக. ஏன்னா இப்போ இந்த பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனையில் போய் நிற்கிது அப்படின்னு தெரியும். இப்போதைக்கு எதுவுமே மைண்ட் செட்லாம் இல்லை ப்ரோ. நம்ம சேனல் மூலிமா சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். அதுதான். அடுத்தவங்க லைஃப்ல வந்து தேவையில்லாமல் தலையிடாதீங்க, உங்களால தான் பிரச்சனைங்கிறீங்க. இந்த மாதிரி போதைக்கு வந்து யாருமே அடிக்ட் போதை ஊசியும் போடல, யாரோட ப்ரொமோஷன் பேமெண்ட்டும் வாங்கி இது பண்ணல. ஸோ நீங்கள் எதுவுமே தெரியாமலே நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து போடாதீங்க. ஸோ எனக்கு வந்து ஓன் வாய்ஸ் போகிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது ப்ரோ. எனக்கு போட வந்து எனக்கு தோணல, அதனால தான் நான் போடாமல் இருந்தேன். ஸோ நீங்கள் உங்கள் சேனலில் போட்டால் கூட மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்ல, சரி அதனால தான் நான் உங்ககிட்ட நான் வந்து சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்தேன். நான் சொல்கிறதெல்லாம் என்னென்னா, நீங்கள் ஒருவேளை உண்மையாலுமே எந்த ஒரு ட்ரக்ஸும் யூஸ் பண்ணல, எதையுமே நான் பண்ணலை, தவறாக எல்லாமே சித்தரிக்கப்பட்டதுன்னா என்னோட வந்து ஒரு இதுதான் சொல்ல முடியும், கவலைப்படாதீங்க, எல்லாம் வந்து நல்லா தான் நடக்கும். ஏன்னா அவங்கவுங்க லைஃப் வந்து நாம் வந்து நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள், நீங்கள் அவங்கள தான் லவ் பண்ணணும் இவங்கள தான் லவ் பண்ணணும், நீங்கள் இதை பண்ணக்கூடாது இதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது யாருக்குமே எந்த ரைட்ஸுமே கிடையாது. நானே உங்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்குறேன்னா என்னால் வந்து என்ன ஒரு விஷயம் கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் எனக்கு ஒரு லிமிட் இருக்கும், நானும் கேட்பேன், அதுக்கான பதில் தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதனால் வந்து யாருக்குமே எதுவுமே இல்லை, அவங்கவுங்க வாழ்க்கை எதுக்கு, அவங்கவுங்க வாழ்கிறதுக்கு தான். அப்படிங்கிறப்ப நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க, யார் என்ன சொன்னால் என்ன நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான். எதுவுமே இல்லாமல் இருக்கலாம் ப்ரோ. நாளைக்கு இதே நம்ம வந்து எல்லாமே வாங்கிட்டு இது பண்ணிட்டோன்னா நம்மள எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க. இன்றைக்கி வந்து நான் போதை ஊசிக்கு அடிமையாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் எல்லாருமே போடுறாங்க. என்ன தெரியும் உங்களுக்கு என்னை பற்றி? ஃபஸ்ட்டு தெரியாமலே நீங்கள் எதுக்கு போடுறீங்க? ஒரு பொண்ணை லவ் பண்ணால் அதெல்லாம் இப்போ ஒரு தப்பே கிடையாது. ஒரு பொண்ணை லவ் பண்ணால் உனக்கு பிடிச்சிக்குது எனக்கு பிடிச்சிக்குது, நீ வந்து ஒரு பையனை தான் லவ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. மனசு ஒன்று சேர்ந்தாலே போதும். சரி, இப்போது ஒருவேளை நீங்கள் மறுபடியும் ஒன்றா சேர்ந்துட்டிங்கன்னா இப்போ அடுத்தது வந்து என்ன ஒரு மைண்ட் செட் இருக்குது உங்களுக்கு? நீங்கள் அடுத்தது இப்போது எல்லாருமே லவ் பண்ணுறது எதுக்கு? மேரேஜ் பண்ணுறதுக்காக தான். அந்த மாதிரி நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க, என்ன மைண்ட் செட் இருக்குது, நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்க? ப்ரோ நாங்கள் இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்லாம் எண்ணம்லாம் இல்லை ப்ரோ. லாஸ்ட் வரைக்கும் அப்படியே ட்ராவலிங்கு
லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், அவ்வளோதான். நீ வந்து ட்ராவல் பண்ணி ஜாலியாக இந்த மாதிரி கல்யாணம் அப்படிலாம் எனக்கு மைண்ட் செட்லாம் இல்லை. லைஃப் இருக்கிறது ஒரு லைஃபாக, அது நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், மற்றவங்களை திரும்பி பார்க்க வச்சிடணும், அதுதான். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஆனால் இப்போது குழப்பமாக இருக்கலாம் மக்களுக்கு. ஒரு பக்கம் அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள் மேலே தப்பு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதை பண்ணுறீங்க, இதை பண்ணுறீங்க, என்னை போட்டு டார்ச்சர் பண்ணாங்க, நான் ரொம்ப வந்து மைண்ட் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன், இப்போ உங்களை விட்டுட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நான் தெளிவாக இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், தயவு செஞ்சு மறுபடியும் நாங்கள் சேரணும்னு யாரும் ஆசைப்படாதீங்க, கமெண்ட் பண்ணாதீங்க. என் ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வெல் விஷர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, எதுவுமே சொல்லாதீங்கன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த மாதிரி நான் எதுவுமே யூஸ் பண்ணல, இது வந்து தேவையில்லாத ஒரு வந்து வதந்தி, அவங்க மைண்டில் வந்து நிறைய பொய் சொல்லி நிறைய பேர் உட்புகுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இது வந்து இப்போ என்னதான் உண்மை, என்னதான் பண்ணலான் இருக்கீங்க? ஏன்னா சோசியல் மீடியா வந்து ஒரு ஒரு 5 டேஸாக வந்து இதுதான் டோட்டலாக வந்து இதாகிட்டு இருக்கு, சரிங்களா? எனக்கே வந்து கமெண்ட் வந்து இது பண்ணாங்க. நான் என்ன சொல்கிறேன், மற்றவங்க பேசுறதுல பேசிட்டு அதனால பண்ணிக்கிட்டோம். இன்னைக்கு எனக்கும் அவளுக்கும் சண்டையா, கொஞ்ச நாள் பேசிடுவோம் ப்ரோ. நாங்கள் பேசிட்டு நாங்கள் கொஞ்ச நாள் பார்த்து நாங்களே வீடியோ போடுவோம், அப்போ எல்லாருக்குமே தெரியும். இப்போ கொஞ்சம் கோவத்தில் இருக்காங்க, கோவத்தில் பேசுறது, எல்லாருமே கோவத்தில் வார்த்தையை விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் யோசிக்கும் போது எல்லாருக்குமே வந்து எப்படி சொல்கிறது, இவ்வளோ நாள் நம்ம கூடவே இருந்துட்டோம், இப்போ இல்லைன்னா எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். அது அவளுக்கு என் மேலே கோவத்தை அந்த மாதிரி பேசியிருக்காளா, சரி பார்க்கலாம். நீங்கள் வந்து அவங்க வருவாங்கன்னு தான் நம்பிட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக வருவா ப்ரோ, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒருவேளை ஏதாச்சும் நீங்கள் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணது உண்மை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வீடியோ வருதோ, இல்லை ஏதாவது ஒரு ஆதாரங்கள் வருதோ, உங்களை தேடி வந்து அந்த மாதிரி எதாவது நீங்கள் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? அப்படிலாம் பண்ணால் தானே ப்ரோ, பண்ணலையே, பண்ணால் நம்ம பயந்துட்டு இருக்கலாம், ப்ரூஃப் இருக்குது இது ஒன், அதெல்லாம் எதுவுமே இல்லையே, அதெல்லாம் ஃபேக் தான். இப்போ அவளுக்கு அதான் சொல்கிறேனே ப்ரோ, அவளுக்கு வந்து கூட இருக்கவங்க சொல்லி குத்தி இந்த மாதிரி பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அவளே ஒரு நாள் ஓன் வாய்ஸ் போடுவா பாருங்க, அப்போ தெரியும். பண்ணதெல்லாம் தப்பு தான், உன்னை காயப்படுத்திட்டேன், மன்னிச்சிர ஹரி அப்படின்னு போடுவா. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வெயிட் பண்ணுறேன்லாம் சொல்ல முடியாது. ஒருத்தவங்க தப்பு அவங்க உணர்ந்துட்டாலே போதும் ப்ரோ. நீ வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், சாரி கேட்கணும்னு நான் இன்றைக்கி எதிர்பார்க்கணும். நீ பண்ண தப்பு நீ வந்து உன் மனசுக்கு பட்டு நீ நினச்சாலே போதும், அது வேறு எதுவுமே வேணும். தேசா, நீ வந்து வீடியோஸ்லாம் போட்டு என்னை வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்திட்ட. இதுக்கப்புறமும் வந்து நீ தான் யோசிக்கணும், நம்ம ஒன்று சேரலாமா வேணாவா சொல்லிட்டு. நான் இப்போவும் சொல்கிறேன், ஸோ உனக்கோசரம் நான் வந்து வெயிட் பண்ணுவேன். நீ வந்து என் மேலே ட்ரக்ஸ் யூஸ் பண்ண, அப்படி யூஸ் பண்ணு எல்லாமே நீ சொன்ன. நான் அதெல்லாம் எதுவுமே நான் வந்துட்டு கேட்கவும் இல்லை, நான் வந்துட்டு சண்டையாக போடல. நம்ம எப்படி இருந்தோம், எல்லாருமே நம்ம எப்படி வாழணும்னு நினச்சோமோ அது இப்போ எல்லாமே இப்படி ஆயிடுச்சு. நீ 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 வருவன்னு எனக்கு தெரியும் தேசோ, நீ வருவன்னு எனக்கு தெரியும். நான் இப்போயே சொல்கிறேன், நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். நீ என்ன தான் பண்ணாலுமே எனக்கு உன் மேலே கோவம் எதுவுமே வராது. நான் வெயிட் பண்ணுறேன், நீ வா. நமக்கு இந்த மற்றவங்களாம் நம்மளை பற்றி பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு இப்போது. ஸோ அதனால் நீ வா, நம்ம அகைன் ஒன்றா இருந்து இது பண்ணலாம். நான் அதான் பேச சொல்லுவேன், வேறு எதுவுமே இல்லை. சலாதி விடுங்க, நல்லதே நடக்கும். சரி, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது, கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதுதான் நடக்கும். அதனால் எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, அழாதீங்க. ரூமர்ஸ் உங்கள் மேலே பொய்யா ஒரு கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா அதை நினச்சி நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. ப்ரோ எனக்கு யார் நினச்சில ஒரு கவலை இல்லை ப்ரோ, யாருன்னு நல்லா பேசிக்கிட்டோம். எனக்கு ஒருத்தி அவள் இருந்தால் போதும் ப்ரோ, அவள் இருந்தாலே நான் கரெக்டாக இருந்துருவேன் எல்லாத்துலேயுமே. வருவா அவள், எப்படி பார்க்கலாம். சரி நண்பா, பார்ப்போம். இது பண்ணி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, ஓகேவா? ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. நீங்களும் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சும்மா தெரிக்க வரும்.